பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கோங்க. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஆமீன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் மீறுதல்கள் செஞ்சதையும் உங்கள் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, கார்மேகத்தை போல் அகற்றி விட்டுறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று அவர் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் பக்கம் திரும்ப சொல்கிறாரு. அவர் உங்களை மீட்டுக்கொள்ள விரும்புகிறாரு. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு தவறில், ஏதோ நான் செஞ்சிட்டேன்னு ஒரு கில்ட்டுனால ஆண்டவர்கிட்ட நெருங்காமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போகாமல் வேறு யார்கிட்ட போக முடியும்? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து, மனதுருக்கத்தின் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்ல, உன் மீறுதல்கள்லாம் நான் மேகத்தை போல் மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை கார் மேகத்தை போல் அகற்றிட்டேன், நீ என் பக்கம் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன்னு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை மீட்டுக்கொள்ள ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. நீங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் யாராக வேணால் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. இல்லை நீங்கள் தான் உங்களை பற்றி தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காருன்னா உங்களை விட்டு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் திரும்பி மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போகாதீங்க. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் மீறல்களையும் மேகத்தைப் போலவும் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று சொல்வதற்காக நன்றி தகப்பனே. கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகள் பாவங்களை நீர் மன்னிப்பதற்காக நன்றி. நீர் அவர்களை நேசிப்பதனால் தான் ஆண்டவரே மறுபடியும் உம்மிடத்தில் திரும்பும்படியாகும் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, எல்லா குற்றம் குறைகள் பாவங்களும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டதுக்காக நன்றி. இன்றைக்கு கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்கள் ஏதோ ஒரு கில்ட்டில், ஏதோ ஒரு அவஸ்தையில், நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே, நான் அக்கிரமம் செஞ்சிட்டேனே, தேவனை விட்டு தூரம் போயிட்டேனேன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. உன்னோட பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. உன்னோட மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவர் கார்மேகத்தை அகற்றி விட்டார். நீ ஆண்டவர் பக்கம் திரும்பரிச்சு, நிச்சயமா ஆண்டவர் உன்னை மீட்டுக்கொள்வார், உன் குடும்பத்தை மீட்டுக்கொள்வார். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, நீர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை மீட்டுக்கொள்வதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.